ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் வந்து பார்த்திங்கன்னா பிரேக் போன்ஸ் ஃபார் பிரைன் ராட்ஸ் தான் ப்ளே பண்ண போகிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கோ டு த ரேம்ப்புன்றாங்க. ரொம்ப ஏய் எதுவும் எடுக்கலாம். ஆஹா, 60 ரூபாய் எடுத்துகிட்டு ஓடிடலாமா? எப்படி எஸ்கேப் யுவர் பிரைன் ராட் எப்படி என்னதுன்னு தெரியல. இதான் ஓகே. வெஸ்ட் எப்படியோ ப்ளே டைம் ரிவார்டு இல்லை கிஃப்ட்டுன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ வந்து அந்த மணியை கலெக்ட் பண்ணிட்டு இதுக்கு வந்து அப்கிரேடை போட்டுக்கலாம். என்னடா 146%. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்கிரேட் ஹெல்த்துன்றாங்க. ஓகே, போட்டுக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு என்னடா அதுக்குள்ளே அவ்வளோ காசு கேட்க ஆரம்பிச்சிட்டிங்க. கோ டு எக்ஸ்ட்ரா ஜம்ப் வாங்கணுமா? ஓகே, என்னடா 75 கேரியா? ஓகே, இப்போ நான் ப்ளே பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீட் அப்கிரேட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டும் அப்கிரேட் பண்ணலாம். ஹெல்த்து ஸ்பீடுன்ற பாருங்கள். இது எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு பிரெயின் ராட் கிடச்சிது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி தான். நீங்கள் என்ன பண்ணணும், எப்படினாலும் நீங்கள் போயிட்டே இருக்கலாம். அது பாருங்கள், நான் இப்போ இங்கே போகிறேன்னா இங்கே போய்ட்டு டோமேல் மேலே படம். நெக்ஸ்ட்டு இங்கே கூட நீங்கள் என்ன போகலாம். ஐயோ, ஹெல்த்தில் போகலங்க. அடா போய் நேவர் மைண்ட். அப்போ நம்மளுக்கு ஹெல்த்து வேணும். ஃபில்லப்லாம் எப்படி கொடுக்கணும்? ஐயோ, ஆஹா, இந்த மாதிரி தான் ஹெல்த்து போவோம். இப்போ எது நல்ல பிரெயின் ராட்? ஃபில்லப் பண்ண முடியா? ரோபக்ஸ் கேட்குறானுங்க. இப்போ என்ன 5 செகண்டுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா எஸ்கேப் அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். எஸ்கேப்புன்னு கொடுக்கணும். அவங்களே 5 செகண்டு வெயிட் பண்ண வைப்பாங்க. எதுறது? ஓகே, ரோபக்ஸ் கேட்குறானுங்க. அப்கிரேட் போட்டு விட்றேன். 955. ஓகே, காஸ்தா என்னடா யாருமே காசே சேர்க்க மாட்டேங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரிட்ஜு வந்து ஃப்ரிட்ஜு கேமல் வந்து பார்த்திங்கன்னா 1.9K. ஓகே, ஃபார்ச்சூன் பின்னான்னு வருது பாருங்க. ஸ்பின் கேரி போட முடியாது. பார்க்கலாமா? 75 கேட்குறானுங்க. இதுக்கு 75 கேட்குறானுங்க. அப்போ எப்படின்னா எக்ஸ்ட்ரா ஜம்ப்பு போடுறீங்க? ஐயா ஓகே, நம்ம இப்போதைக்கு நம்ம ஹெல்த் அப்கிரேட் பண்ணிக்கலாம். போடலாமா? அப்போ இது தெரியாமல் நான் போட்டு பொறுமையாக போட்டிருக்கேன்ப்பா. ஓகே, ஆனால் ஜாலியாக தாங்க இருக்குது. 42K சேர்ந்துருச்சு. இப்போ நம்ம ஹெல்த்தில் போட்டலாம் ஊரை. ஐயோ, பவராக போகுது பார்த்தீங்களா? தெரியுது, பவராக போய்ட்டுருக்கு. சிம்பிளாக அடிப்படாமே நம்ம போனோம். அப்போ தான் ஹெல்த்து நம்மளுக்கு ரொம்ப தேவை. டே போடா. இதுக்கு தான் தேவையாது. என்ன ஊர் அந்த இடம் வரல. அப்போ வந்துட்டான். நேம்ஸ் ரேராடாது. ஒரு நல்லா என்ன பிடிக்க முடியாது. ஓகே, சூப்பர். நம்ம மந்தப்பாளையே போட்டிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அங்கே பாருங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2.7K பேஸில் பெர் செகண்டுன்னு போட்டிருக்காங்க. ஓகே, 81K சேர்ந்துருச்சேடா. போய் பட்டுன்னு கேரியை போட்டுடலாம். ஓகேங்களா? கேரி ரீபர்த் ஃபார் மோரா. ரீபர்த்துக்கு என்னடா வேணும்? ரீபர்த்துக்கு 80,000 ரூபாய் வேணும். ஒரு காமன் கப்பாச்சின்ன அச்சச்சின்னா வேணும். அடப்பாவி, ரீபர்த்துக்கு அடுத்தால் தான் கேரியே போடும். ஏன்னா இந்த மாதிரிலாம் கேம் வைக்கிறீங்க? ரீபர்த்துக்கு அடுத்தாடு தான் காசே வைக்க முடியும்னு வச்சா இதெல்லாம் கன்ஃபார்ம் ரூல்ஸ் ஏன்டா வைக்கிறீங்க? பட் ஸ்டில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பண்ணிடலாம். ஒரு ரீபர்த் பண்ண மாட்டேன். எப்படியும் அந்த வீடியோ முடிக்கிற மாதிரி ரீபர்த் பண்ணாமல் தான் இருக்க போகிறேன். வெறுப்பாகுது. ஹெல்த்து ரீசெட் ஆகாமல் இருக்கும். 17,000 ரூபாய்க்கு 30 போடலாமா?
வா ஒரு ஹெல்த்தும் குறைக்காமல் போயிட்டேன். ஜம்ப் பண்ணுறு காஸ்மிக் ஸ்பாண்டா எங்கடா? ஐயோ ஹெல்த்தே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என் தம்பியை வந்து பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணியிருக்கான். எங்கடா இருக்க? இதை இருக்காம பாருங்க. டெபாசிட்டா நோ கேண்டி ஃபைண்ட் அவுட் ஏதோ சொல்கிறாங்கடா. கேண்டி மிஷினா? ப்ளே டைம் ரிவார்டா? இதில் போய் ப்ளே டைம் ரிவார்டு வாங்கிக்கடா. போயிட்டு தான் வாங்கிக்கோ. ஓகேவா? ஆமாடா கொடுத்துருவாங்கடா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 3 ஸ்பின் இருக்குது. அந்த 3 ஸ்பின்னை பண்ண போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 57,000 இருக்குது. 57,000 வச்சு இல்லை 7 லேக் இருக்குது. ஓகேங்களா? ஜம்புக்கு அர்த்தம் ரீபர்த்லாம் சொல்லிடாதீங்கடா. ரீபர்த்தாங்க அடப்பாவி. ஆஹா கப்புச்சினா அச்சச்சினா யூ ஆர் நாட் கேச்சிங் மீ ப்ரோ, சாரி. இந்த எஸ்கேப்பு ரீபர்த்துங்க ஒரு வழியா. ரீபர்த் பண்ணால் மொத்தமாக போயிடுச்சுன்னா சமாகாண்டிடுவேன். வைங்க. ரீபர்த்துக்கு வேறு என்ன வேணும்? ரீபர்த் யூ நீட் யூ ரிசீவ். இப்போ அது மட்டும் தான் வேணுமா? அப்போ கொஞ்சம் இவனுக்கு அப்கிரேடு போட்டு விட்டு இவனுக்கு இது போதும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரீபர்த் போட்டு விட்டேன். கிஃப்ட்டுன்னு காட்டலடா. கிஃப்ட்டுன்னு காட்டினா நானே வர மாட்டேன். கப்புச்சின்னா இதுக்கு முன்னாடி எனக்கு எதுக்கு? பனானா கேட்டா 59K வேணாடா. எங்கே போகிற? பனானா கேட்டு தாண்டா விற்கிறதுக்கு நிற்குது. ஓஹே வெள்ளை நாடுது. மூட்டை மிஷின்ரா. ஒரு ஜம்ப்பு ரீபர்த் ஃபார்மோரா. நல்லா ரீபர்த் பண்ணிட்டேன். இனிமேல் எத்தனை தூக்க முடியும்? 2 ஓகே 2. அப்போ இதுவும் 2. ஓகே ஏதோ ஒன்று புரியல ஃப்ரெண்ட்ஸ். ஹெல்த்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். 1Kக்கு போய்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்ன நியூ பிரெயின் ராட் கிடச்சிருக்கு. எவ்வளோன்னு நினைக்கிறீங்க? வச்சோடனே வாங்க பாருங்கள். 12K per second. லெவல் 1லேயே. லெவல் 1ல் தான்டா. ஆமாம் லெவல் 1ல் தான். இப்போ அப்கிரேடை போட்டு விட்றேன். 61K. என்னடா 10Kக்கு செத்துறியா? எப்பட்றா செத்த? எப்போ செத்த? எல்லாருமே என் பேஸில் 1K கொடுக்கணும் நான் கூட வைப்பேன். என் பேஸில் எல்லாருமே 1Kடா. சூப்பராக போய்ட்டுருக்கு என் பேஸு. 100Kவா? சூப்பர். 100 தானா? எத்தனை கூட சூப்பர் தான்டா. தப்பிக்காமே வா. எப்படா தப்பிக்காமல் பண்ணுவேன்? வைக்க முடியுமேடா. ஏன்டா ஃப்ரெண்ட்ஸ்? 10 மில்லியன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை போட்டோன்னீங்களேன். அங்கே பாருங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு 2Kக்கு போகுது. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஹாப்பி பனானா கேட் எடுத்துகிட்டு வந்துட்டேன். என் தம்பி வந்து பார்த்திங்கன்னா அடுத்தவங்க பேஸில் லுக்கு விட்டுருந்தான். ஆனால் இப்போ என் பேஸ்லேயே வந்துட்டு அதுவும் எப்பிக்கு. எங்கள் பேஸில் அவன் ஒருத்தமானவன் தான் எப்பிக்கு. எவ்வளோ வைப்பாங்க? 193K. தரமான மணி கிரைண்ட் அவன். யாருமே 100Kக்கு போட முடியல. இன்னொன்று எடுத்துகிட்டு வரேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் இது வந்து பார்த்திங்கன்னா போடுறேன். இப்போன்னா ஒரு 2.3K கேங்கஸ்டர் இது தரேன். கேங்கஸ்டர் சொல்லிட்டு ஏன்டா இவனா தரீங்க? லீலா அப்படின்னு தராங்க. 5K ரிவ்யூஸ். அடப்பாவி. இந்த மாதிரிலாம் கிஃப்ட் வச்சா. காஸ்மிக் பிரெயின் ராட்டா டங்கொய்யால. எவ்வளோ தைரியம் தான் என்ன இருக்குமோ அதை ஸ்பான் பண்ணி விடுவீங்க. ஓகே
ஆனால் அதெல்லாம் ஸ்பான் பண்ணி விட்றவங்க எடுக்கிறவங்க தான் போய் எடுக்க போகிறாங்க. நம்மளுக்கு அதெல்லாம் கிடைக்காது. ஓகேவா? ஒரு கிரைண்டர் எடுத்துகிட்டு வா.